எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் சரி, சிம்பிளிஃபிகேஷன் வந்து அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம அப்படி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 124 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 169 ஈக்குவல் டு 18 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 124 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 169. இந்த 124ஐயும் 169ஐயும் ஆட் பண்ணா 293 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க என்ன இருக்கு எக்ஸ், இந்தாண்ட 18 இருக்கு. ஸோ இங்க ரூட் இருக்கு, இங்க 18 இருக்கு. ஸோ இங்க ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுமா, இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுமா, இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் போயிடும். அப்ப 293 எக்ஸ் ஈக்குவல் டு 18 ஸ்கொயர் 324. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு 324, இந்த 299 பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் 293. ஸோ 324ல் 293 போச்சுன்னா 31. ஸோ எக்ஸோடைய மதிப்பு பார்த்தோம்னா 31. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். கியூப் ரூட் ஆஃப் 0.000729 டிவைடட் பை 0.085184 ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ரூட்ல 0.000729, அதே மாதிரி இங்க 0.085184, இங்க 6 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 6 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கு. அப்போ மேலையும் கீழையும் 10 லேக்கால மல்டிப்ளை பண்ணும்போது அந்த புள்ளி போயிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா கியூப் ரூட் ஆஃப் 729 டிவைடட் பை 85184. நெக்ஸ்ட் கியூப் ரூட் ஆஃப் இந்த 729 9 into 9 into 9 ரைட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 85,184 44 into 44 into 44 ரைட் பண்ணலாம். ஸோ இங்க கியூப் ரூட் எடுக்கணும். அப்போ இதுல இருந்து ஒரு வேல்யூ எடுக்கணும். அப்போ 9, அதே மாதிரி இங்க ஒரு 44 எடுத்தோம்னா 44, 9/44. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 78 பிளஸ் 85 மைனஸ் 200 30% பிளஸ் 8 பெருக்கல் 5 ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 78 பிளஸ் 85 மைனஸ் 200 30%. அப்போ 200 இன்ட்டு 30 வகுத்தல் 100 பிளஸ் 8 40. ஸோ இந்த டபுள் ஜீரோவுக்கு இந்த டபுள் ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 78 பிளஸ் 85 3 இன்ட்டு 20 மைனஸ் 60, இங்க பிளஸ் 40. நெக்ஸ்ட் 85ல் 60 போச்சுன்னா 25, 25 பிளஸ் 78 103, 103 பிளஸ் 40 143. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 9 ஸ்கொயர் இன்ட்டு 4 ரூட் ஆஃப் 1296 மைனஸ் 254 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 9 பிளஸ் 151 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க 9 ஸ்கொயர் 81 இன்ட்டு இங்க 1296 6 பவர் 4 ரைட் பண்ணலாம். ஹோல் பவர் 4 ரூட்டை 1/4 ரைட் பண்ணலாம். மைனஸ் 254 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 9 பிளஸ் 151. நெக்ஸ்ட் இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்போ 81 இன்ட்டு 6 486 மைனஸ் 254 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 9 பிளஸ் 151. நெக்ஸ்ட் 486ல் 254 போயிடுச்சுன்னா 232 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 9, இங்க பிளஸ் 151. ஸோ இந்த 151 வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 232 மைனஸ் 151 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 9. 232ல் 151 போச்சுன்னா 81 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 9. நெக்ஸ்ட் இந்த 9 பக்கம் வந்துச்சுன்னா 81 வகுத்தல் 9 ஈக்குவல் டு எக்ஸ். 81 9ஆல் கேன்சல் பண்ணா 9. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 9. ஆன்சர் வில் பி பி. அடுத்த சம் பார்க்கலாம். 18 1/3 பிளஸ் 9 2/3 மைனஸ் 10 1/3 ஈக்குவல் டு 1 2/3 பிளஸ் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 18 1/3 3 இன்ட்டு 18 54 பிளஸ் 1 55 வகுத்தல் 3 ரைட் பண்ணலாம். பிளஸ் அதே மாதிரி 3 இன்ட்டு 9 27 27 பிளஸ் 2 29 வகுத்தல் 3 ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மைனஸ் 3 இன்ட்டு 10 30 பிளஸ் 1 31 டிவைட் பை 3 ரைட் பண்ணலாம். ஸோ இங்க இந்த பிளஸ்ல இருக்கு, இந்த கொஞ்சம் மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் 1 இன்ட்டு 3 3 பிளஸ் 2 5/3 ரைட் பண்ணலாம். ஈக்குவல் டு
எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க டினாமினேட்டர் எல்லாம் காமனாக இருக்கு. அப்போ எல்சிஎம் 3 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 55 + 29 84. இங்கே -31 -5 36. ஸோ 84ல் 36 போச்சுன்னா 48 / 3 எக்ஸ். ஸோ 48 3ஆல் கேன்சல் பண்ணோமா 16 3 48. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.